ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த 10 நாட்கள் காத்திருப்பை உண்மையிலேயே நம்பிக்கையால் நிரம்பிய ஒரு பரிசுத்த காலமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இவை அனைத்தும் தேவனுடைய செயல், இவை அனைத்தும் தேவனுடைய இரக்கம். இதற்காக நாம் எப்போதும் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்நாளில் மீண்டும் இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பெறுவோமா என்று நாம் அறியோம். ஆகையால் சரியான நேரத்தில் தேவன் நம்மேல் பொழிய விரும்பும் வரங்களை பெறுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த நாட்கள் அனைத்தும் மிகவும் விலையுயர்ந்தவை. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பில் உங்களையும் என்னையும் பங்கேற்க தகுதியானவர்களாக்கிய ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்போது நாம் ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியே, இது 7ஆம் நாள். நீர் விரும்புவது இங்கே அறிவிக்கப்படட்டும். ஆண்டவரே, நீர் எங்களிடம் பேச விரும்புகிறதை நாங்கள் கேட்க அனுமதி அளியுங்கள். உம்முடைய வார்த்தையின் ஆழத்தை புரிந்து கொள்ளவும் அதில் மறைந்திருக்கும் இரகசியங்களை பெறவும் எங்களுக்கு கிருபை அளியுங்கள். ஆண்டவரே, இந்த நேரத்தில் வல்லமையுள்ள அபிஷேகத்தை வேண்டுகிறோம். இந்த ஆவிக்குரிய சமூகங்கள் அனைத்தையும் பலப்படுத்தும். உயிரற்ற கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் விரும்பவில்லை. குளிர்ச்சியான உயிரற்ற ஆவிக்குரிய நிலையில் வாழும் மக்களாக எங்களை விட்டுவிடுவதற்காக நீர் உமது இரத்தத்தை சிந்தவில்லை. உயிருள்ள நம்பிக்கையின் வாரிசுகளாக்குவதற்காகவே நீர் சிலுவையில் உமது இரத்தத்தை சிந்தி பாடுபட்டீர். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை எங்கள் உறைந்து போன உயிரற்ற வாழ்க்கைகளுக்குள் இறங்கி வரட்டும். மந்தமாகி உணர்விழந்து போன ஒவ்வொரு வாழ்க்கையையும் தொடும். எசேக்கியேலின் தீர்க்க தரிசனத்தில் நாம் வாசிப்பது போல் உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கில் அவரது உதடுகள் மூலம் தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்பட்ட போது அந்த உயிரற்ற எலும்புகள் ஒரு மகத்தான படையாக எழுந்தன. ஆண்டவரே, அதே உயிரளிக்கும் ஆவியின் வல்லமை எங்கள் வாழ்க்கைகளிலும் செயல்படட்டும். பரிசுத்த ஆவியின் மகத்தான வல்லமைக்காக நாம் தாகமாக இருக்கிறோம். உம்முடைய ஆவி எங்கள் நரம்புகளிலும் எங்கள் இருப்பின் ஒவ்வொரு அணுவிலும், எங்கள் நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்களிலும், எங்கள் மூட்டுகள், மஜ்ஜை, மாம்சம், எலும்புகளிலும், எங்கள் உள்ளுறுப்புகளிலும், எங்கள் சிந்தனைகளிலும், எங்கள் உணர்வு மற்றும் அறியாமை மனதிலும், எங்கள் பெரிபிள் ஆட்டம் கர்ஸ்பிகளிலும், எங்களோட கடந்த அனுபவங்களிலும், எங்கள் நிகழ்கால போராட்டங்களிலும், எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் ஆவியின் இளமையான பிரசன்னம் நிரப்பட்டும். எங்கள் முன்னிற்கும் பயங்கரமான சவால்களின் மத்தியில் ஆண்டஸ் ஆம்டி டுரம் உம்முடைய ஆவியின் வல்லமையாக செயல்படட்டும். இவை பரிசுத்த ஆவியின் பொழிவிற்கும் நிறைவிற்கும் காத்திருக்கும் நாட்கள். ஒரு புதிய பெந்தெகோஸ்தே நாட்கள். ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆவி ஏற்கனவே நமக்குள் இருக்கிறார். நமக்குள் பரிசுத்த ஆவி இல்லாததால் ஆண்டவர் காத்திருக்க சொல்லவில்லை. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்றால் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியே வந்து எங்களை நிரப்பும் என்று நாம் ஜெபிக்கும் போது முன்னைய போதனைகளை கேளாதவர்கள் இதை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். முந்தைய ஆண்டுகளில் இதை நாங்கள் தெளிவாக விளக்கி இருக்கிறோம். ஞான ஸ்நானமும் உறுதிப்படுத்தலும் பெற்றவர்கள் ஏன் இன்னும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக ஜெபிக்கிறார்கள்? இப்போது அவற்றையெல்லாம் மீண்டும் விளக்க நேரமில்லை. யாருக்காவது சந்தேகம் இருந்தால் அவர்கள் முந்தைய போதனைகளை மீண்டும் கேட்கலாம். ஆனால் இதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவி நமக்குள் இருக்கிறாரா? ஆம், நிச்சயமாக. ஏனெனில் பரிசுத்த ஆவி இல்லாமல் யாராலும் இயேசு ஆண்டவர் என்று சொல்ல முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கான நிருபத்தில் போதிப்பது போல் இயேசு ஆண்டவர் என்று அறிக்கையிட நம்மை குதியானவர்களாக்குவது பரிசுத்த ஆவியே. ஆகையால் நம்மில் யாரிடமும் பரிசுத்த ஆவி இல்லை என்றும் முற்றிலும் புதிய பரிசுத்த ஆவிக்காக நாம் காத்திருந்து ஜெபிக்கிறோம் என்றும் நினைக்க வேண்டாம். உண்மை என்னவெனில் பரிசுத்த ஆவி ஏற்கனவே எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். ஒருவர் இயேசு ஆண்டவர் என்று அது பரிசுத்த ஆவியின் தூண்டுதலால் மட்டுமே சாத்தியம். இது அப்போஸ்தலனாகிய பவுலின் தெளிவான போதனை. 1 கொரிந்தியர் 12:3 அவர் கூறுகிறார், தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவரும் இயேசு சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டார். பரிசுத்த ஆவியினாலல்லாமல் யாரும் இயேசு ஆண்டவர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆகையால் இதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதன்
இயேசுவை இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் அவரை அறிக்கையிட்டு, குறிப்பாக ஞானஸ்நானத்திலிருந்து ஆரம்பித்து, அப்பொழுது இயேசுவை ஆராதிக்கும் திறன், இயேசுவை நேசிக்கும் திறன், இயேசுவை தேவனாக அறிவிக்கும் திறன், இவை அனைத்தும் அவருக்குள் பரிசுத்த ஆவி ஏற்கனவே செயல்படுவதால் மட்டுமே சாத்தியமாகின்றன. ஆகவே பரிசுத்த ஆவியின் நிறைவுக்காக நாம் காத்திருக்கிறோம் என்று சொல்வதன் மூலம் அவர் நமக்குள் இருப்பதை நாம் மறுப்பதில்லை. மாறாக இன்னும் ஆழமான ஒன்றை பற்றியே நாம் பேசுகிறோம். இதை தெளிவாக புரிந்து கொள்ள யோவான் சுவிசேஷம் 14:15 முதல் 17 வரை பார்ப்போம். நீங்கள் என்னை நேசித்தால் என் கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள், அப்பொழுது நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அவர் உங்களோடே என்றென்றைக்கும் இருக்கும்படியாக வேறொரு துணையாளரை, சத்திய ஆவியை உங்களுக்கு கொடுப்பார். இப்போது கவனமா பாருங்கள். உலகம் அவரை பெற முடியாது. இயேசுவை இரட்சகராக ஏற்காதவர்கள், அவர்கள் அவரை காணவும் அறியவும் முடியாததால் ஆவியை பெற முடியாது. ஆனால் இயேசு தமது சீடர்களிடம் சொல்கிறார், நீங்கள் அவரை அறிவீர்கள், ஏனெனில் அவர் உங்களுடனே வாசமாயிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருப்பார். பெந்தெகோஸ்தேக்கு முன்பே பரிசுத்த ஆவி சீடர்களுடன் இருந்தார், அவர்களிடையே இருந்தார், அவர்களின் வாழ்க்கைகளில் செயல்பட்டார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படியானால் பெந்தெகோஸ்தே என்றால் என்ன? பெந்தெகோஸ்தே என்பது முற்றிலும் புதிய ஆவியின் வருகை அல்ல, அவர்களுக்குள் ஆவி முதன்முறையாக தோன்றுவதும் அல்ல. மாறாக அந்த பிரசன்னத்தின் விழிப்புணர்ச்சி, அந்த பிரசன்னத்தின் பற்ற வைத்தல், அதை உயிருள்ள நிஜமாக அனுபவிக்க தொடங்கும் தருணம். அதாவது பரிசுத்த ஆவி ஏற்கனவே அவர்களுக்குள் இருந்தார், ஆனால் பெந்தெகோஸ்தேவில் அந்த பிரசன்னம் உயிருள்ளதாய், வல்லமையுள்ளதாய், வெளிப்படையானதாய் ஆனது. ஆகவே இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். பெந்தெகோஸ்தே என்பது புதிய பரிசுத்த ஆவியை பெறுவது அல்ல. ஏற்கனவே உங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவி உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் பரவத் தொடங்குவதே பெந்தெகோஸ்தே. இதனை முன்பும் உதாரணங்களுடன் விளக்கி இருக்கிறோம். ஒரு கண்ணாடி பாலில் ஒரு கரண்டி சர்க்கரை சேர்க்கப்பட்டதாக நினைத்துக் கொள்ளுங்கள். சர்க்கரை ஏற்கனவே அதில் இருக்கிறது. பெந்தெகோஸ்தே என்பது அந்த பால் நன்றாக கலக்கப்பட்டு இனிமை முழு கண்ணாடியிலும் பரவத் தொடங்கும் தருணம். பெந்தெகோஸ்தே என்றால் என்ன? அந்த பரவல், அந்த முழுமையான ஊடுருவல், அதுவே பெந்தெகோஸ்தே அபிஷேகம். ஆகையால் ஆவி இல்லாதிருந்தது அல்ல, வெளியிலிருந்து புதிய ஆவி வருவது அல்ல. ஏற்கனவே உங்களுக்குள் இருக்கும் ஆவி பற்றி எழுந்து பரவி உங்கள் முழு இருப்பையும் நிரப்பத் தொடங்குவதே அது. மனித மொழி வரம்புடையது என்பதால் நாம் இவ்வாறு சொல்கிறோம், வாரும் பரிசுத்த ஆவியே, எங்களை நிரப்பும் பரிசுத்த ஆவியே. வேதாகமமும் இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளையே பயன்படுத்துகிறது. பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வருவார். பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் வல்லமை பெறுவீர்கள். இவை அவர் இல்லாதிருப்பதை சுட்டி காட்டுவதல்ல, மாறாக அவரது நிறைவான அனுபவத்தை வெளிப்படுத்தும் வழிகள். ஆகையால் யாரும் இவ்வாறு நினைக்க வேண்டாம், முன்பு எனக்குள் பரிசுத்த ஆவி இல்லை, இப்போதுதான் அவரை பெறப்போகிறேன். இல்லை, ஒவ்வொருவரிடமும் ஏற்கனவே பரிசுத்த ஆவி இருக்கிறார். நம்ம அவரை அறிந்து கொள்ளலை, அவரை அனுபவிக்கலை, அவரை வெளிப்படுத்த அனுமதிக்கலை. அப்படியானால் நாம் என்ன கேட்கிறோம்? இதையே, ஏற்கனவே எனக்குள் இருக்கும் ஆவியை நான் அனுபவிக்கட்டும். பரிசுத்த ஆவி உங்களுக்குள் இருக்கிறார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அப்படியானால் அது வெளிப்பட வேண்டும். ஏனெனில் இப்போது உங்கள் வாழ்க்கையில் அதை தெளிவாக காண முடியவில்லை, உங்கள் நடத்தையில் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை, உங்கள் எதிர்வினைகளில் அதை உணர முடியவில்லை, உங்கள் ஜெப வாழ்க்கையில் அதை பகுத்தறிய முடியவில்லை, உங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் அதை காண முடியவில்லை. அது வெளிப்படட்டும், அது உங்களுக்குள் அபிஷேகமாக ஆகட்டும், உலகம் அதை காணட்டும், ஆவியின் வல்லமை உங்கள் மூலம் பாயட்டும். இதைத்தான் நாம் பெந்தெகோஸ்தே என்று அழைக்கிறோம். நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? ஆகையால் இதை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக ஆழ்ந்த ஏக்கத்தோடும் ஜெபத்தோடும் நாம் காத்திருக்க வேண்டும். இந்த காத்திருப்புக்கு மிகுந்த ஆவிக்குரிய மதிப்பு உண்டு. திருச்சபை இதற்காக 10 நாட்களை ஒதுக்கியுள்ளது.
இந்த காத்திருப்பை கத்தோலிக்க திருச்சபைக்குள் கொண்டு வந்தது பெந்தெகோஸ்தே இயக்கம் அல்ல, இல்லை. பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையே இந்த 10 நாட்கள் ஆயத்தத்தையும் எதிர்பார்ப்பையும் நிறுவியது. ஏன் இந்த காத்திருப்பு? இப்போது இதை பற்றி சிந்தியுங்கள். நாம் அனைவரும் ஏற்கனவே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தால் இந்த 10 நாட்கள் காத்திருப்பு ஏன் தேவையாகிறது? அப்படியானால் அந்த 10 நாட்களையும் நாட்காட்டியிலிருந்து அகற்றி விடலாமா? இல்லை. ஆகையால் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். இது நமக்குள் பரிசுத்த ஆவி இல்லாததினால் அல்ல. இதனை நான் பலமுறை கூறியிருக்கிறேன். ஆனால் முதன்முறையாக இதை கேட்பவர்களுக்கு இது குழப்பமாக தோன்றலாம். இந்த சத்தியங்களை முன்பே போதனைகளில் விரிவாக எடுத்துரைத்திருக்கிறோம். இங்கு இந்த சூழலில் மீண்டும் குறிப்பிடுகிறேன். ஆகையால் நம்முடைய சத் ஆவியின் அபிஷேகத்திற்காக காத்திருக்கிறோம். காத்திருக்கும் போது ஏற்கனவே நமக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவி எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் பற்றி எழுந்து பரவ வேண்டும் என்று ஏங்கி ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு நான் பகிர விரும்புவது இதுதான். இந்த அபிஷேகத்தின் கனிகள் என்ன? ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும் போது அவருக்குள் என்ன நடக்கிறது? என்ன மாற்றங்கள் நிகழ்கின்றன? எந்த மாற்றம் வெளிப்படுகிறது? இதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். பல அம்சங்களை பகிர விரும்புகிறேன். ஆனால் நேரம் குறைவாக இருப்பதால் விரைவாக செல்வோம். தேவனுடைய வார்த்தையை மீண்டும் மீண்டும் வாசிப்போம். ஏனெனில் நாம் வார்த்தையை வாசிக்கும் போது அதன் அபிஷேகம் நம்மை நிரப்புகிறது. தெய்வீக சத்தியங்கள் வெளிப்படுகின்றன. முதல் அம்சம் யாத்ராகமம் 30:1-3 பார்ப்போம். நான் அவனை தேவனுடைய ஆவியினால் நிரப்பினேன், ஞானத்தாலும் புத்தியாலும் அறிவாலும் எல்லாவித வேலைப்பாடுகளிலும் திறமையாலும். இது பெசலேலை குறித்து கூறப்படுகிறது. தேவன் பெசலேலையும் மற்றவர்களையும் தமது ஆவியால் நிரப்பிய போது என்ன நடந்தது? தேவன் தமது சிந்தனையில் வடிவமைத்ததை நிஜமாக வெளிக்கொணரும் திறன் அவர்களுக்கு கிடைத்தது. ஆகையால் முதல் கனி இது. பரிசுத்த ஆவி உங்களை நிரப்பும் போது பூமியில் தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றும் வல்லமை உங்களுக்கு கிடைக்கிறது. உங்களுக்குள் இருக்கும் ஆவி பற்றி எழும்போது, அது எரிந்து பரவத் தொடங்கும் போது தேவன் விரும்புவதை செய்யும் வலிமை உங்களுக்கு கிடைக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல், உன்னுள் இருக்கும் தேவனுடைய வரத்தை ஜுவாலையாக்கு. அதுவே பெந்தெகோஸ்தே. இரண்டாம் அம்சம் நியாயாதிபதிகள் புத்தகத்தை பார்ப்போம். 14ஆம் அதிகாரத்திற்கு செல்லும் முன் நியாயாதிபதிகள் 13:24 முதல் 25 வரை வாசிப்போம். அவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். கர்த்தருடைய ஆவி அவனில் செயல்படத் தொடங்கினார். பாருங்க, சத்ரை இடங்கள் ஆவி இவ்வாறு விவரிக்கப்படுகிறார். ஆவி நகர்கிறார், ஆவி செயல்படுகிறார், ஆவி இறங்குகிறார், ஆவி நிரப்புகிறார், ஆவி தலையிடுகிறார். இவை அனைத்தும் செயற்பாட்டு வார்த்தைகள். இது மிகவும் முக்கியமானது. பரிசுத்த ஆவி செயலற்றவர் அல்ல. பரிசுத்த ஆவி செயலில் இருப்பவர். பரிசுத்த ஆவி இயங்கிக் கொண்டிருக்கும் செயல்படும் பிரசன்னம். இதனை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவி உங்களுக்குள் அசையாத ஒன்றல்ல. அவர் அமைதியாகவும் செயலற்றவராகவும் இருப்பதில்லை. அவர் நகர்கிறவர், செயல்படுகிறவர், மாற்றுகிறவர், உங்களுக்குள் கிரியையாற்றுகிறவர். இதுவே இரண்டாவது சத்தியம். பரிசுத்த ஆவி ஒருவரில் செயல்படும் போது அவருடைய வாழ்க்கை தெய்வீக வல்லமையோடு நகரத் தொடங்குகிறது. பரிசுத்த ஆவி செயல்படுகிறார் என்று நாம் சொல்வதன் அர்த்தம் இதுதான். ஆவி உங்களுக்குள் இருந்தால் அவர் செயல்படுவார். பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் உண்மையாக உங்களை நிரப்பினால் அவரது செயல்கள் வெளிப்படும். ஆவி ஆவி என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது மட்டும் போதாது. உங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தை வெளிப்படுத்துங்கள். ஆவி உங்களுக்குள் செயல்பட்டால் அதை வெளிக்காட்டுங்கள். அதன் பலனை காண்பியுங்கள். பரிசுத்த ஆவி நகரும் ஆவி, செயல்படும் ஆவி, சில காரியங்களுக்காக வல்லமையோடு உங்களை தள்ளி செலுத்தும் ஆவி, சில இடங்களுக்கு உங்களை அழைத்து வற்புறுத்தும் ஆவி, சில திசைகளில் செல்லாமல் தடுக்கிற ஆவியும் ஆவார். அப்போஸ்தலர் செயல்கள் 16:6 முதல் 7 வரை நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி அவர்களை ஆசியாவில் வார்த்தை பிரசங்கிக்க தடுத்தார். அவர்கள் பித்தினியாவிற்குள் செல்ல முயன்றார்கள். ஆனால் இயேசுவின் ஆவி அவர்களை அனுமதிக்கவில்லை. இதனை தெளிவாக பாருங்கள். ஆவி செல்லாதீர்கள் என்று கூறினார்.
அதாவது இது நகரும் ஆவி, செயல்படும் ஆவி, வல்லமையளிக்கும் ஆவி, தடுத்து நிறுத்தும் ஆவி. ஆகையால் என்னிடம் பரிசுத்த ஆவி இருக்கிறார் என்று மட்டும் சொல்லாதீர்கள். அவருடைய செயல்களை வெளிக்காட்டுங்கள். ஆவி உங்களுக்குள் என்ன செய்தார்? உங்கள் வாழ்க்கையில் அவர் எவ்வாறு செயல்பட்டார்? நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் சிம்சோனின் வாழ்க்கையை வாசிக்கும் போது நாம் மீண்டும் மீண்டும் ஒரே காரியத்தை காண்கிறோம். தேவனுடைய ஆவி அவனுக்குள் வல்லமையோடு செயல்பட்டார். மகனேதானில் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வல்லமையோடு இறங்கினார். நான் என்ன சொல்லுகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? பரிசுத்த ஆவி செயலற்றவர் அல்ல, அவர் உயிர் உள்ளவரும் செயல்படுகிறவரும் ஆவார். ஆகையால் பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் நம்மேல் இறங்கும் போது, அவரது வல்லமை நம்மை நிரப்பும் போது அதன் விளைவுகள் எங்கள் வாழ்க்கைகளில் வெளிப்படும். சகோதரர்களும் சகோதரிகளும் பரிஸ்தீனம் பரிசுத்த ஆவி செயல்படும் ஆவி. பரிசுத்த ஆவி ஒருவரை நிரப்பும் போது அவருடைய செயல்கள் வெளிப்படும், அவருடைய வல்லமை காணப்படும். இதனை நாம் பல வாழ்க்கைகளில் கண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் வேதாகமத்தை தொடவும் விரும்பாதவர்கள் இப்போது தேவனுடைய வார்த்தைக்காக ஆழ்ந்த பசியுடன் இருக்கிறார்கள். ஜெபிக்க முடியாதவர்கள் இப்போது மணி நேரங்களாக ஜெபிக்கிற கிருபையை பெற்றிருக்கிறார்கள். ஊழியம் செய்வதை ஒருபோதும் கற்பனை செய்யாதவர்கள் இப்போது சுவிசேஷத்தை அறிவிக்க புறப்பட்டிருக்கிறார்கள். குடும்பங்கள் ஒன்றிணைந்து தேவனை சேவிக்க தங்கியிருக்கின்றன. மக்கள் மிஷன் நிலங்களுக்கு செல்லத் தொடங்கியிருக்கிறார்கள். தேவனுடைய ஆவி ஒருவரில் செயல்படும் போது அதன் விளைவுகள் வெளிப்படும். இதுவே இங்கே நாம் கற்றுக்கொள்ளும் முதல் விஷயம். இப்போது மற்றொரு உதாரணத்தை பாருங்கள். சிம்சோன் நியாயாதிபதிகள் 14:5 முதல் 6 வரை ஒரு இளன் சிங்கம் கர்ஜித்து கொண்டு அவனை எதிர்த்து வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வல்லமையோடு இறங்கினார். அவன் அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை பிளப்பது போல் பிளந்து போட்டான். இங்கே ஒரு நிமிடம் நின்று சிந்தியுங்கள். இந்த வசனம் மிகவும் வல்லமையான ஒன்றை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய ஆவி சிம்சோனில் செயல்படத் தொடங்கிய போது அவன் தன் பெற்றோருடன் திம்னாவுக்கு சென்று கொண்டிருந்தான். திடீரென்று ஒரு சிங்கம் கர்ஜித்து கொண்டு அவனை நோக்கி வந்தது. சிங்கத்தை பற்றி சிந்தியுங்கள். நீங்கள் அதை நேரில் பார்த்திருக்காவிட்டாலும் வீடியோவில் கண்டிருக்கலாம். அதன் வேகம் தீவிரமானது, அதன் தாக்குதல் திடீரானது, அது பயங்கர வல்லமையுடன் வருகிறது. சிங்கம் கர்ஜித்து கொண்டு சிம்சோனை நோக்கி பாய்ந்தது. சிம்சோனிடம் என்ன இருந்தது? எந்த ஆயுதமும் இல்லை. இருப்பினும் அவன் அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல பிளந்து போட்டான். ஏனெனில் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வல்லமையோடு இறங்கினார். இப்போது இதன் ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். 1 பேதுரு 5:8 எழுதப்பட்டுள்ளது, உங்கள் எதிரியான பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று சுற்றித் திரிகிறான். அப்படியானால் இந்த சிங்கம் எதற்கான அடையாளம்? சிங்கம் என்பது பாவத்தின் அடையாளம், சோதனையின் அடையாளம், அழிக்க காத்திருக்கும் எதிரியின் அடையாளம். ஆனால் பரிசுத்த ஆவி உங்களுக்குள் செயல்படும் போது உங்களுக்கு அமானுஷ்ய வல்லமை கிடைக்கிறது. உங்கள் சொந்த வலிமை அல்ல, உங்களுக்குள் இருக்கும் தேவனுடைய வல்லமை. அப்போது ஆயுதங்கள் இல்லாமல் கூட சாதாரணமாக உங்களை அழித்திருக்கும் காரியங்களை நீங்கள் ஜெயிப்பீர்கள். இதுவே பரிசுத்த ஆவியின் வல்லமை. வேதாகம பார்வையில் சிங்கம் சில சமயங்களில் பாவத்தின் அடையாளமாகவும் வருகிறது. மற்றொரு இடத்தில் 1 பேதுருவில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, உங்கள் எதிரியான பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல் ஷார்ப் between of snens non-teens so short it condict statric triutip prots. உங்கள் எதிரியான பிசாசு சுற்றித் திரிகிறான், யாரை விழுங்கலாம் என்று தேடிக்கொண்டு கர்ஜித்துக் கொண்டு. ஆகையால் கவனமாக தியானியுங்கள். தேவனுடைய ஆவி உங்களுக்கு அளிக்கும் வெளிப்பாட்டை பெறுங்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன. பிசாசு உண்மையாக இருக்கிறான், அவன் கர்ஜிக்கிறான், அவன் தாக்குகிறான், அவன் வேகமாக நகர்கிறான். இந்த உண்மைகளை மறந்துவிட்டு ஒருபோதும் தேவனுக்கான ஊழியத்தை தொடங்காதீர்கள். இந்த உண்மையை புறக்கணித்து ஒருபோதும் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பிக்காதீர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு சேவை செய்யவோ அல்லது கிறிஸ்துவில் வாழவோ விரும்பினால் அழைக்கப்படாமலேயே உங்களருகே வருகிற ஒருவர் இருக்கிறார், அவன்தான் பிசாசு. 2 தீவிரமான எல்லைகள் இருக்கின்றன. சிலர் பிசாசு என்றே ஒன்றில்லை.
என்று சொல்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாமே பிசாசு என்று சொல்கிறார்கள். இரண்டும் ஆபத்தானவை. பிசாசை பற்றிய சமநிலையான ஆரோக்கியமான புரிதல் அவசியம். அவனுடைய இருப்பை மறுப்பது ஆபத்தானது. எல்லாவற்றிற்கும் அவனை பழிப்பதும் ஆபத்தானது. ஆனால் உண்மை என்னவெனில், பிசாசு இருக்கிறான், அவன் செயல்படுகிறான். அவன் எப்படி செயல்படுகிறான்? வேதாகமம் சொல்கிறது, அவன் கர்ஜித்துக் கொண்டு வருகிறான். யாரையாவது விழுங்குவதற்காக சுற்றித் திரிகிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 12 எழுதப்பட்டுள்ளது. அவன் நம் சகோதரர்களை இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக குற்றஞ்சாட்டுகிறான். இதன் அர்த்தம் என்ன? பிசாசு எப்போதும் உங்களருகே இருக்கிறான். உங்களில் குற்றம் கண்டுபிடிக்க, தேவனுக்கு முன்பாக உங்களை குற்றஞ்சாட்ட, உங்களை சிக்க வைக்கும் வாய்ப்பை தேடிக்கொண்டு. தேவன் காயீனிடம் சொன்னார், பாவம் உன் வாசலிலே பதுங்கியிருக்கிறது. ஆகையால் இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இதனை நாம் ஒருபோதும் லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவனோடு நடப்பவர்களுடன் தேவ தூதர்கள் இருப்பது போல் பிசாசும் நிழலை போல் பின்தொடர்கிறான். உங்களை வீழ்த்துவதற்கு, உங்களை சாற்றுவதற்கு, உங்களை சிக்க வைக்க, உங்களை அழிக்க அவன் தொடர்ந்து ஒரு வாய்ப்பை கண்டுபிடிக்க முயல்கிறான். ஆகையால் நாம் பிசாசு இல்லை என்று சொல்ல முடியாது. இல்லை, அவன் செயல்படுகிறான். ஆழமான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். அவன் கர்ஜிக்கிறான். சிங்கத்தின் கர்ஜனையில் என்ன விசேஷம் இருக்கிறது? சிங்கம் கர்ஜிக்கும் போது அது முதலில் உடலை தாக்குவதில்லை, அது மனதை தாக்குகிறது. யானை போன்ற பெரிய மிருகங்கள் கூட அதன் தாக்குதலால் அல்ல, அதன் கர்ஜனையால் உண்டாகும் பயத்தினால் வீழ்கின்றன. அப்படியானால் பிசாசு என்ன செய்கிறான்? அவன் பயத்தை உண்டாக்குகிறான், அவன் அச்சுறுத்துகிறான், அவன் மிரட்டுகிறான், அவன் மனதை கலக்குகிறான். இதனை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். பிசாசின் முக்கியமான தாக்குதல் உடல் ரீதியானதல்ல, அவன் மனதிலும் ஆவியிலும் பயத்தை உண்டாக்குகிறான். இன்று பல விசுவாசிகள் நேரடியான தாக்குதல்களால் தோல்வி அடைவதில்லை, பயத்தினால் தான் தோல்வி அடைகிறார்கள். அவன் அவர்களை தொடுவதில்லை, அவர்களை மிரட்டுகிறான். அவன் இத்தகைய சிந்தனைகளை விதைக்கிறான். பயங்கரமான ஒன்று நடக்க போகுது, எல்லாமே அழிந்து போகும், நீ முடிந்து விட்டாய். அவன் பயத்தை விதைக்கிறான், அவன் கவலைகளை பரப்புகிறான், அவன் உள்ளுக்குள்ள பதற்றத்தை உருவாக்குகிறான். இப்படித்தான் அவன் செயல்படுகிறான், அவன் கர்ஜிக்கிறான். சிம்சோனின் கதையிலும் இதையே பார்க்கிறோம். சிங்கம் கர்ஜித்து கொண்டு அவனை நோக்கி வந்தது. ஒரு இளைஞன் அவனை நோக்கி கர்ஜித்து கொண்டு பாயும் சிங்கம். ஆனால் வித்தியாசத்தை உண்டாக்கியது என்ன? தேவனுடைய ஆவி அவன் மேல் இருந்தார். இங்கே என்ன நடந்தது என்பதை நீங்கள் அறிகிறீர்களா? இந்த பகுதியை மிகவும் கவனமாக வாசித்தால் மகத்தான வெளிப்பாடுகளை பெறுவீர்கள். இந்த நிகழ்வு திராட்சை தோட்டத்தில் நடந்ததாக எழுதப்பட்டுள்ளது. நீங்கள் கவனித்தீர்களா? இந்த சம்பவம் காட்டில் அல்ல, திராட்சை தோட்டத்தில் நடந்தது. சிம்சோன் சிங்கத்தின் பகுதிக்குள் செல்லவில்லை, அவன் எந்த காட்டிற்கும் போகவில்லை. அப்படியானால் சிங்கம் எங்கே வந்தது? திராட்சை தோட்டத்தில். இதன் அர்த்தம் என்ன? சிங்கம் உங்கள் மிகச்சிறந்த இடங்களில் கூட காத்திருக்கலாம். நீங்கள் ஒருபோதும் எதிர்பார்க்காத இடங்களில் கூட அது இருக்கலாம். நீங்கள் இங்கே அது வராது என்று நினைக்கும் இடங்களிலேயே அது பதுங்கி இருக்கலாம். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன் நான் வானமண்டலங்களில் இருக்கும் பொல்லாத ஆவிக்குரிய சக்திகள். ஆகையால் தேவனுடைய மக்கள் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும். கண்கள் திறந்திருக்க வேண்டும், காதுகள் விழிப்புடன் இருக்க வேண்டும். ஏனெனில் பிசாசு கர்ஜிக்கும் சிங்கம் போல் சுற்றித் திரிகிறான். அவன் எப்போது நெருங்குகிறான்? உங்கள் ஜெப வாழ்க்கை பலவீனம் அடையும் போது, தேவனுடைய வார்த்தையின் மீதான உங்கள் அன்பு குறையும் போது, பரிசுத்த நற்கருணையின் மீதான உங்கள் பக்தி குறையும் போது, ஒப்புரவு வாழ்க்கை தளரும் போது, அப்போது அவன் நெருங்கத் தொடங்குகிறான், கர்ஜித்து கொண்டு யாரை விழுங்கலாம் என்று தேடிக்கொண்டு. ஆகையால் பிசாசு வேகமாக சிம்சோனை நோக்கி வந்தான். அதிக வேகம், பயங்கரமான கர்ஜனை, அதுவே ஒருவரை பயத்தால் கொல்ல போதுமானதாக இருந்தது. ஆனால் பின்னர் அந்த முக்கியமான வசனம் வருகிறது. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வல்லமையோடு இறங்கினார். கவனமாக கேளுங்கள். ஆவி சிங்கத்தை விட வேகமாக செயல்பட்டார். சிங்கம் அவனை அடைவதற்கு முன்பே ஆவி அவனுக்குள் பற்றி எழுந்திருந்தார். சிங்கம் அவனை தொடுவதற்கு முன்பே அபிஷேகம் அவன் மேல் இறங்கிவிட்டது. நீங்கள் இதை புரிந்து கொள்கிறீர்களா? பரிசுத்த ஆவி இப்படித்தான் செயல்படுகிறார். பூமியில் உங்களுக்கு எதிராக எழும் எந்த எதிரியையும் விட உங்களுக்குள் இருக்கும் ஆவி வேகமாக செயல்படுகிறார். உங்களுக்கு எதிராக விடப்படும் எந்த கொடிய ஆயுதத்தையும் விட தேவனுடைய ஆவி முன்னதாகவே செயல்படுகிறார். அந்த ஆயுதம் உங்கள் இதயத்தை
துளைக்கும் முன் ஆவி உங்களுக்குள் பாதுகாப்பின் கோட்டையை எழுப்புகிறார். அதனால்தான் எழுதப்பட்டுள்ளது, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வல்லமையோடு இறங்கினார். ஏன் வல்லமையோடு? ஏனெனில் ஒரு வல்லமையான எதிரி நெருங்கி வந்து கொண்டிருந்தான். அப்பொழுது சிம்சோன் என்ன செய்தான்? அவன் அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல பிளந்து போட்டான். இப்போது சிந்தியுங்கள், சிங்கம் உண்மையில் ஆட்டுக்குட்டியாக மாறிவிட்டதா? இல்லை, சிங்கம் மாறவில்லை. ஆனால் ஆவியால் நிரம்பிய மனிதனுக்கு பார்த்தால் அது ஆட்டுக்குட்டியை போல தோன்றியது. இதுவே வித்தியாசம். பிரச்சனை மாறுவதில்லை, ஆனால் ஆவியினால் உங்கள் பார்வை மாறுகிறது. பிசாசு கொண்டு வரும் மிகப்பெரிய பயங்கள் கூட சிறியதாக தோன்றத் தொடங்குகின்றன. இன்று நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்குள் செயல்படும் அபிஷேகத்தின் நெருப்பில் உங்களை அச்சமற்றவர்களாக்கும் வல்லமை இருக்கிறது. பிசாசின் மிகப்பெரிய மிரட்டல்களுக்கும் முன்பாக, எளிய வார்த்தைகளில் சொன்னால், அவற்றை அற்பமானவையாக எண்ணி தள்ளிவிடும் வலிமையை அது உங்களுக்கு அளிக்கிறது. பிசாசின் மிரட்டல்கள் சிறியவையா? இல்லை. அவனுடைய வலைகள், அவனுடைய தாக்குதல்கள், அவனுடைய பயமுறுத்தல்கள், இவை அனைத்தும் உண்மையானவை, தீவிரமானவை. ஆனால் என்ன நடந்தது? அபிஷேகத்தின் நெருப்பு அவனுக்குள் எரிந்து கொண்டிருந்தது. எதிரி அவனை அடைவதற்கு முன்பே ஆவி அவனை தடுத்து விட்டார். இதனை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் ஒரு தீவிரமான போராட்டத்தில் இருக்கிறோம். இது சிறிய போரல்ல. என் சொந்த வலிமையால் பிசாசை ஜெயித்து விடுவேன் என்று நினைக்காதீர்கள். அது மிகவும் ஆபத்தான தவறு. மனித வலிமை போதுமானதல்ல. ஆனால் பரிசுத்த ஆவியின் நெருப்பு உங்களுக்குள் எரிந்து கொண்டிருந்தால், ஒவ்வொரு ஆயுதமும், ஒவ்வொரு மிரட்டலும், ஒவ்வொரு பயமும், ஒவ்வொரு அச்சுறுத்தும் சக்தியும் ஆவியின் கோட்டையால் தடுக்கப்படும். அப்பொழுது நீங்கள் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை போல பிளந்து போடுவீர்கள். மேலும் இன்னொரு விஷயத்தை கவனியுங்கள். சிம்சோன் இதை பற்றி யாரிடமும் சொல்லவில்லை. இது மிகவும் முக்கியமானது. இன்று நாம் ஒரு கொசுவை கூட அடித்துவிட்டால் அதை எல்லா இடங்களிலும் சொல்லிக் கொண்டு திரிகிறோம். ஆனால் அவன் ஒரு சிங்கத்தை அவன் கொன்றான், நான் எதுவும் சொல்லலை. ஏனெனில் அவன் அறிந்திருந்தான், இதை நான் செய்யவில்லை, என்னுள் இருக்கும் ஆவியே இதை செய்தார். புகழையும் எடுத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. என் அன்பான நண்பர்களே, பரிசுத்த ஆவி ஒருவருக்குள் வரும்போது நாம் காணக்கூடாத பரிமாணங்களில் அவர் செயல்படுகிறார். அதனால்தான் நாம் ஆழ்ந்த ஏக்கத்துடன் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உமது ஆவியால் என்னை நிரப்பும். பரிசுத்த ஆவி வருவது அவசியம். நீங்கள் எதிர்கொள்ளும் பயங்கரமான சூழ்நிலைகளை பாருங்கள். சாதாரணமான மனித வாழ்க்கையில கூட எத்தனை காரியங்கள் நம்மை பயமுறுத்துகின்றன, எத்தனை சூழ்நிலைகள் நம்மை அச்சுறுத்துகின்றன. இந்த வாழ்க்கையை நீங்கள் தனியா சமாளிக்க முடியும் என்று உண்மையிலேயே நினைக்கிறீர்களா? கர்ஜிக்கும் சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல பிளந்து போட விரும்பினால், பரிசுத்த ஆவி உங்களுக்குள் உயிரோடும் செயலோடும் இருக்க வேண்டும். மூன்றாவது அம்சம், நியாயாதிபதிகள் 15:14. சிம்சோன் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தான். சோதனையின் காரணமாக தனது வல்லமையின் இரகசியத்தை வெளிப்படுத்திய பின் அவனுடைய எதிரிகள் அவனை பிடித்து கட்டிவிட்டார்கள். அதில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: அவன் லேகிக்கு வந்தபோது பெலிஸ்தியர் அவனை எதிர்த்து ஆரவாரித்தார்கள். அப்போது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வல்லமையோடு இறங்கினார். அவன் கைகளில் இருந்த கயிறுகள் நெருப்பில் எரிந்த நூல்களைப் போல் ஆகி அவன் கட்டுகள் அவிழ்ந்து விழுந்தன. இதனை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய ஆவி ஒருவர் மேல் வல்லமையோடு இறங்கும் பொழுது அவரை கட்டி போட்ட கயிறுகள் அறுந்து விடுகின்றன. அவருடைய சங்கிலிகள் கீழே விழுகின்றன. இந்த கயிறுகள் என்றால் என்ன? தலைமுறை வழியாக வந்த பழக்கங்கள், பரம்பரை குணாதிசயங்கள், குடும்ப பழக்க வழக்கங்கள், முன்னோர்களின் தாக்கங்கள். ஒரு மனிதன் பிறக்கும்போது தன் பெற்றோரிடமிருந்து நல்ல குணங்களையும் பெறுகிறான், எதிர்மறையான குணங்களையும் பெறுகிறான். பல நேரங்களில் இவை மிகவும் ஆழமாக வேரூன்றி இருக்கின்றன, மரபணு மற்றும் நடத்தை அளவிலும் கூட. பலருக்கு இவை சங்கிலிகளாக மாறிவிடுகின்றன. கோபம், அடிமைத்தனங்கள், பேராசை, பொறாமை, வெறுப்பு, இவை தலைமுறையாக தொடர்கின்றன. உதாரணமாக, அதிக கோபமுள்ள ஒருவருக்கு நீங்கள் ஆலோசனை வழங்கினால் எந்த தரிசனமும் தேவையில்லை.
வெறுமனே கேளுங்கள், அவருடைய தந்தையோ தாயோ கோபக்காரர்களா? அதிகமான சமயங்களில் பதில் ஆம். ஒரு முறைமை இருக்கிறது, ஒரு பரம்பரை சங்கிலி, ஒரு கட்டுப்பாடு. சில குடும்பங்களில் தொடர்ச்சியான சண்டைகள், உடைந்த உறவுகள், ஒவ்வொரு வீட்டிலும் அதே போராட்டங்கள். ஏனெனில் இந்த பழக்கங்கள் தலைமுறைகளாக தொடர்ந்து வருகின்றன. அவை ஒருவரின் வாழ்க்கையின் சங்கிலிகளாக மாறிவிடுகின்றன. அப்படிப்பட்ட மனிதன் அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் சண்டையிடுகிறான், வீட்டில் சச்சரவுகளை உண்டாக்குகிறான், கணவன் அல்லது மனைவியையும் பிள்ளைகளையும் காயப்படுத்துகிறான், காயங்களாலும் வேதனைகளாலும் நிரம்பிய வாழ்க்கையை வாழ்கிறான். இவை முடிவுக்கு வரக்கூடாதா? இந்த சங்கிலிகள் தைக்கப்படக்கூடாதா? மனநல ஆலோசனை கூடங்கள் கூட இந்த கட்டுப்பாடுகளை உடைக்க முடியாமல் போகலாம். ஆனால் ஒரு தெய்வீக வல்லமை இருக்கிறது, ஒரே கணத்தில் இவற்றை உடைத்தெறியக்கூடிய வல்லமை. அந்த வல்லமை பரிசுத்த ஆவி. இது வெறும் கோட்பாடு அல்ல, இதை நிஜ வாழ்க்கைகளில் நாம் கண்டிருக்கிறோம். பல ஆண்டுகளாக ஆலோசனை பெற்றும் மாறாதவர்களை நாம் கண்டிருக்கவில்லைவா? பெற்றோரின் அறிவுரையாலும் மாறாதவர்கள், ஆசிரியர்கள், குருக்கள், நண்பர்களின் அறிவுறுத்தலாலும் மாறாதவர்கள், அன்புக்குரியவர்களின் கண்ணீராலும் மாறாதவர்கள். ஆனால் பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒரே கணத்தில் அவர்கள் முழுமையாக மாறிவிட்டார்கள். ஆம், ஒரு கணம் போதுமானது. தேவன் உங்கள் மரபணு அமைப்பை கூட மாற்ற முடியும். ஒரு மென்பொருளை மாற்றுவது போல உங்கள் உள்ளார்ந்த அமைப்பை அவர் மறுசீரமைக்க முடியும். இது கற்பனை அல்ல, இது உண்மையான மாற்றம். உலகத்தில் ஒரே ஒரு விசுவாசம்தான் இந்த சத்தியத்தை அறிவிக்கிறது. தேவனுடைய வல்லமை மனித வாழ்க்கைக்குள் நுழைந்து அவனை முழுமையாக மாற்ற முடியும் என்று. அந்த விசுவாசம் கிறிஸ்தவம். அத்தகைய மாற்றத்தை உண்டாக்கும் ஒரே தேவன், அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. ஆகையால் இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் சங்கிலிகளை உடைப்பவர் பரிசுத்த ஆவியே. 4வது அம்சம், 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசித்தால் இன்னும் தெளிவாக புரியும். சாமுவேல் சவுலை ராஜாவாக அபிஷேகம் செய்கிறார். ஆனால் அவர் சவுலிடம் சொல்கிறார், நீ இப்போதுள்ள நிலையிலேயே ராஜாவாக முடியாது. ஏன்? உன் குடும்ப பின்னணியினால் அல்ல, உன் திறமைகளினால் அல்ல, உன் வெளிப்புற தோற்றத்தினால் அல்ல, உன் உயரத்தினால் அல்ல, உன் இயல்பான குணங்களினால் அல்ல. இந்த காரியங்களில் எதுவும் உன்னை தகுதியானவனாக்குவதில்லை. ஆகையால் ஆண்டவர் உன்னை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் செய்ய விரும்பினால் ஆவியின் வல்லமை உன்னுள் செயல்பட வேண்டும். அதனால்தான் சாமுவேல் சவுலிடம் கூறினார். 1 சாமுவேல் 10:5 முதல் 6 வரை வாசிப்போம். அதற்கு பிறகு நீ தேவனுடைய கிபியாவுக்கு வருவாய். அங்கே பெலிஸ்தியரின் காவல் நிலையம் இருக்கும். நகரத்துக்குள் நீ வரும்போது உயர்ந்த இடத்திலிருந்து இறங்கி வரும் தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தை சந்திப்பாய். அவர்களுக்கு முன்னால் வீணை, தப்பட்டை, குழல், யாழ் இருக்கும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் வல்லமையோடு இறங்குவார். நீயும் அவர்களோடு சேர்ந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாய். நீ வேறொரு மனுஷனாக மாற்றப்படுவாய். பின்னர் 9ஆம் வசனம் சொல்கிறது, சவுல் சாமுவேலை விட்டு திரும்பிச் செல்லும் போது தேவன் அவனுக்கு புதிய இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றே நிறைவேறின. சவுல தீர்க்கதரிசிகளை சந்தித்த போது தேவனுடைய ஆவி அவன் மேல் வல்லமையோடு இறங்கினார். அவன் அவர்களோடு சேர்ந்து தீர்க்க தரிசனம் சொல்லத் தொடங்கினான். இது என்ன வெளிப்படுத்துகிறது? தீர்க்க தரிசனத்தின் ஆவி, வரப்போகிறவற்றை வெளிப்படுத்தும் ஆவி. இது கடந்த நிகழ்வுகளை மட்டும் விளக்கும் ஆவி அல்ல, எதிர்காலத்தை வெளிப்படுத்தும் ஆவி. இது ட்ரம்பட் நட்டொன்றல். உங்கள் வாழ்க்கைக்கு அருகில் கொண்டு வந்து புரிந்து கொள்ளுங்கள். ஆவி உங்கள் வாழ்க்கையை பற்றிய விஷயங்களை வெளிப்படுத்துகிறார். உங்கள் குடும்பத்தில் என்ன நடக்கப் போகிறது, கோல் பிள்ளைகளின் வாழ்க்கையில் என்ன நிகழப்போகிறது, அவர்களுக்காக தேவன் வைத்திருக்கும் திட்டங்கள் என்ன, நாளை நீங்கள் எந்த திசையில் செல்ல வேண்டும், உங்கள் வாழ்க்கையை எப்படி சீரமைக்க வேண்டும், இதனை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவி ஒருவருக்குள் செயல்படும் போது தேவன் அவரது கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் மட்டும் தொடுவதில்லை, அவரது எதிர்காலத்தையும் வடிவமைத்து வெளிப்படுத்துகிறார்.
அப்போஸ்தலர் செயல்களில் நாம் காண்கிறோம், எருசலேமில் தீர்க்கதரிசிகள் அறிவித்தார்கள், உலகமெங்கும் ஒரு பெரிய பட்டினி வரப்போகிறது. அந்த தீர்க்க தரிசனத்தின் காரணமாக அப்போஸ்தலனாகிய பவுல், சீலா, மார்க்கு, லூக்கா மக்கெதோனியாவிலும் கொரிந்துவிலும் இருந்து உதவிகளை சேகரித்து எருசலேமில் இருந்த ஏழைகளுக்கு சேவை செய்யத் தொடங்கினர். இதுவே தீர்க்க தரிசனத்தின் ஆவி, வரப்போகிறவற்றை வெளிப்படுத்தும் ஆவி. யோவேல் 2:28 இலும் இதை தெளிவாக பார்க்கிறோம். அந்த நாட்களில் நான் என் ஆவியை எல்லா மாம்சத்தின் மேலும் ஊற்றுவேன். உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் முதியோர் சொப்பனங்கள் காண்பார்கள், உங்கள் இளைஞர் தரிசனங்கள் காண்பார்கள். கவனியுங்கள், தேவன் 3 வழிகளில் பேசுகிறார். தீர்க்க தரிசனம், சொப்பனங்கள், தரிசனங்கள். இவை தேவன் பேசும் 3 முக்கியமான வழிகள். உதாரணமாக, தேவன் யோசேப்பிடம் சொப்பனங்களின் மூலம் பேசினார். தேவன் மரியாளிடம் தரிசனமும் தூதரின் வெளிப்பாடும் மூலம் பேசினார். தேவன் பல வாழ்க்கைகளில் தீர்க்க தரிசனத்தின் மூலம் பேசினார். உதாரணமாக, சகரியா யோவான் ஸ்நானகரை பற்றி தீர்க்க தரிசனம் சொன்னார். மரியாளும் தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசினார். ஆகையால் நாம் சொப்பனங்களுக்கும் தரிசனங்களுக்கும் தீர்க்க தரிசனத்திற்கும் ஏங்கி ஜெபிக்க வேண்டும். எங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலுக்காக ஜெபிக்க வேண்டும். சில நேரங்களில் ஆண்டவர் சொப்பனங்களின் மூலம் வெளிப்படுத்துவார். சில நேரங்களில் அவர் நம் இருதயத்தில் தீர்க்க தரிசன புரிதலை அளிப்பார். சில நேரங்களில் நாம் பேசும் வார்த்தைகள் நிறைவேறும், ஏனெனில் தேவன் அவற்றை நிறைவேற்றுவார். சில நேரங்களில் ஆண்டவர் தரிசனங்களையும் அளிப்பார். இவை அனைத்தும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் கனிகள். இப்போது முன்னேறுவோம். எசேக்கியேல் 37:14 இல் உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கில் தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். கர்த்தர் அந்த தீர்க்கதரிசியை எலும்புகளால் நிரம்பிய பள்ளத்தாக்கிற்குள் அனுப்புகிறார். இதனை முன்பே விரிவாக விளக்கியிருக்கிறோம். ஆகையால் இங்கே அதிக நேரம் செலவிட மாட்டோம். முக்கியமான அம்சத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு வசனத்தை வாசிப்போம். நான் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் பெறுவீர்கள். எசேக்கியேல் 37:10 இல் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. அவர் கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன். சுவாசம் அவர்களுக்குள் வந்தது, அவர்கள் உயிர் பெற்று தங்கள் கால்களின் மேல் நின்றார்கள். ஒரு பெரிய படை. ஆஃப் என் வட்டை பிராம்பாட் திருச்சபைக்குள் உயிர் வருகிறது. திருச்சபையின் நோக்கம் சோர்வுற்ற உயிரற்ற மக்களின் கூட்டமாக இருப்பதல்ல. திருச்சபையில் வெளிப்பட வேண்டியது உயிர். உயிர் இயேசு கிறிஸ்து சொன்னது போல் அவர் காங்களல் ஜீவனை பெறவும் அதை போப்பி பரிபூரணமாய் பெறவும் மாமா நான் வந்தேன். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் உயிரினால் நிரம்பியவர்களாக இருக்க வேண்டும். நாம் இறந்தவர்களைப் போல் தோன்றக்கூடாது. ஆவிக்குரிய ரீதியில் இறந்தவர்களைப் போல் இருக்கக்கூடாது. நமக்குள் வெளிப்பட வேண்டியது தேவனுடைய ஜீவன், தேவனுடைய வல்லமை. எழுதப்பட்டுள்ளது போல், தூங்குகிறவனே விழித்தெழு, மரித்தோரிலிருந்து எழுந்திரு, கிறிஸ்து உன்மேல் பிரகாசிப்பார். இதனை புரிந்து கொள்ளுங்கள். நீ உயிரற்ற நிலையில் இருக்கிறாய். நீ ஆவிக்குரிய ரீதியில் மரித்து கொண்டிருக்கிறாய். உன்னுள் இறந்திருக்கிற அனைத்தும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். 100 பேரை கொண்ட ஒரு திருச்சபையில் அந்த 100 பேரும் ஆவிக்குரிய ரீதியில் இறந்தவர்களாக தோன்றினால் அது இறந்த கிறிஸ்தவம். அப்படிப்பட்ட மக்கள் உற்சாகம் இல்லாதவர்கள், தேவனுக்காக பசி இல்லாதவர்கள், ஆற்றலற்றவர்கள், தியாகம் செய்ய தயங்குகிறவர்கள், சகித்து கொள்ள முடியாதவர்கள், விரைவாக மனம் உடையும் மக்கள், எல்லாவற்றையும் குறித்து முறையிடுகிறவர்கள். இது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஜீவன் உயிரோடும் விழிப்போடும் வல்லமையோடும் இருக்கும் வாழ்க்கை. இந்த ஜீவன் வெளிப்படுவது பரிசுத்த ஆவி வரும்போதுதான். இப்போது புதிய ஏற்பாட்டிற்குள் வருவோம். லூக்கா 1:35 இல் மரியாள் கேட்டாள், இது எப்படியாகும்? நான் எந்த ஆணையும் அறியாதிருக்கிறேனே. தூதன் பதிலளித்தான், பரிசுத்த ஆவி உன்மேல் வருவார், உன்னதமானவருடைய வல்லமை உன்னை நிழலிடும். ஆகையால் பிறக்கப் போகிற பரிசுத்த குழந்தை தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவார். தேவனிடத்தில் முடியாதது ஒன்றுமில்லை. பரிசுத்த ஆவியே அசாத்தியத்தை சாத்தியமாக்குகிறவர். அதற்கு பிறகு பரிசுத்த ஆவி மரியாள் மேல் இறங்கிய போது லூக்கா 1:39 இல் நாம் வாசிக்கிறோம். அந்த நாட்களில் மரியாள் எழுந்து விரைவாக மலைநாட்டில் உள்ள யூதேயாவின் ஒரு பட்டணத்திற்கு சென்றாள். அவள் சகரியாவின் வீட்டுக்குள் சென்று எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளின் வாழ்த்து சத்தத்தை கேட்டவுடன் குழந்தை அவள் கர்ப்பத்தில் துள்ளியது.
எலிசபெத்து பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டாள். இதை குறித்து சிறிது தியானிப்போம். நேற்று நான் குறிப்பிட்டது போல மரியாள் ஒரு அனாதை சிறுமியாக வளர்ந்தாள். ஆகையால் இந்த தரிசனம் வலுவான மனித ஆதரவு இல்லாத வாழ்க்கைக்குள் வந்தது. இது ஒரு இளம் பெண் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய தரிசனமும் அல்ல. அவள் உடனடியாக விளங்கிக் கொள்ளக்கூடிய சாதாரண விஷயமல்ல அது ஒரு விண்ணகத்திலிருந்து வந்த அசாதாரண வெளிப்பாடு. அத்தகைய மகத்தான தெய்வீக அனுபவத்தின் முன் இந்த இளம் பெண் இயல்பாகவே குழப்பத்திலும் பயத்திலும் இருந்திருப்பாள். அந்த நேரத்தில் அவளுக்கு தேவையானது ஆறுதல், உறுதியளித்தல், ஆதரவு. அப்பொழுது தூதன் அவளிடம் சொன்னான், பயப்படாதே, உன் உறவினியான எலிசபெத்தும் தேவனுடைய தலையீட்டினால் கர்ப்பம் தரித்திருக்கிறாள். அவள் இப்போது 6ஆம் மாதத்தில் இருக்கிறாள். வலுவான ஆதரவு இல்லாத ஒரு இளம் பெண் மிகப்பெரிய தெய்வீக வெளிப்பாட்டை பெறுகிறாள். ஆனால் அதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகையால் இயல்பாகவே அவள் கேள்வி எழுப்பியிருப்பாள், ஆண்டவரே, நீர் என்ன செய்ய போகிறீர்? இதை யார் விளக்க முடியும்? அதனால்தான் தூதன் அவளுக்கு வழியை காட்டுகிறான். பயப்படாதே, உன் குடும்பத்திலேயே இது போன்ற தேவனுடைய தலையீட்டை அனுபவித்த ஒரு பெண் இருக்கிறாள், அவளிடம் போ. அப்போது மரியாள் என்ன செய்கிறாள்? லூக்கா 1:39 எழுதப்பட்டுள்ளது. மரியாள் எழுந்து விரைவாக யூதேயாவின் மலைநாட்டிற்கு சென்றாள். அவள் உடனடியாக சென்றாள். இது மிகவும் முக்கியமானது. இது தள்ளி போடப்பட்ட முடிவல்ல, நீண்ட காலமாக திட்டமிடப்பட்ட பயணமும் அல்ல, மாத கணக்கில் ஒத்திவைக்கப்பட்ட காரியமும் அல்ல. இது உடனடியான பதில். இங்கே ஒரு வல்லமையான போதனை இருக்கிறது. ஒருவரில் பரிசுத்த ஆவி செயல்படுவதை நீங்கள் உணரும்போது உடனடியாக அவர்களிடம் செல்லுங்கள். சரியான கூட்டுறவில் ஆவி ஜுவாலையாக்கப்படுகிறார். வேதாகமம் சொல்கிறது, கெட்ட சகவாசம் நல்ல பழக்கங்களை கெடுக்கும். ஆகையால் இதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்பில் இருப்பவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். இங்கே என்ன நடந்தது என்பதை பாருங்கள். பரிசுத்த ஆவி மரியாள் மேல் இறங்கியிருந்தார். எலிசபெத்தின் வாழ்க்கையில் ஏற்கனவே தேவனுடைய செயல் நடந்திருந்தது. அவள் மலடியாய் இருந்த போதிலும் தேவன் அவளுடைய கற்பத்தில் ஜீவனை உண்டாக்கியிருந்தார். மரியாள் இதை புரிந்து கொண்டாள். வதந்தி பேசுவதிலும் சந்தேகப்படுவதிலும் அதிக சிந்தனையில் விழுவதிலும் நேரத்தை செலவிடாமல் அவள் நேராக எலிசபெத்திடம் சென்றாள். ஏனெனில் அந்த பெண் அவளுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியின் நிறைவை உண்மையாக புரிந்து கொள்ள முடிவது அந்த ஆவியை அனுபவித்தவர்களால் தான். மற்றவர்கள் அதை தவறாக புரிந்து கொள்வார்கள், விமர்சிப்பார்கள் அல்லது கேலி செய்வார்கள். ஆகையால் என் அன்பான பிள்ளைகளே, உங்கள் சகவாசத்தை பற்றி கவனமாக இருங்கள். உங்கள் பிள்ளைகள் யாருடன் தொடர்பில் இருக்கிறார்கள் என்பதை கவனியுங்கள். இந்த உறவுகளிலும் விவேகமும் ஆவிக்குரிய புரிதலும் அவசியம். இவ்வாறு மரியாள் நேராக எலிசபெத்திடம் சென்றாள். இங்கே பரிசுத்த ஆவி நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறார். நம்ம என்ன பார்க்கிறோம், என்ன கேட்கிறோம், யாரை சந்திக்கிறோம், யாரோடு பேசுகிறோம், எந்த இடங்களுக்கு மீண்டும் மீண்டும் செல்கிறோம், யாருடன் நேரம் செலவிடுகிறோம், இவை அனைத்தும் நமது உள்ளார்ந்த வாழ்க்கையையும் ஆவிக்குரிய நிலையையும் வடிவமைக்கின்றன. ஆவியால் நிரம்பியவர்களின் சகவாசத்தில் இருங்கள். அப்போது உங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியும் பற்றியெழத் தொடங்குவார். இப்போது இந்த காட்சியை பாருங்கள். மரியாள் பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருக்கிறாள். எலிசபெத்து ஏற்கனவே தேவனுடைய செயலை அனுபவித்திருக்கிறாள். மரியாள் நேராக அவளிடம் செல்கிறாள். அவள் அங்கே வந்தபோது அவளை வாழ்த்துகிறாள். எளிய வார்த்தைகளில் அந்த வாழ்த்து இப்படியாக இருந்திருக்கலாம்: இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், அல்லது யூதர்களின் வழக்கப்படி ஷாலோம், உனக்கு சமாதானம் உண்டாகட்டும், அல்லது நீங்கள் விரும்பினால் அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சாதாரண வாழ்த்து மட்டும். அந்த காட்சியை கற்பனை செய்யுங்கள். தொலைவில் இருந்து எலிசபெத்தை பார்த்த மரியாள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று அழைக்கிறாள். எலிசபெத்து அவளை தெளிவாக பார்த்திருக்காமலும் இருக்கலாம், அவளுடைய குரலை மட்டும் கேட்டிருக்கலாம். அப்பொழுது என்ன நடந்தது? எலிசபெத்து பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டாள். இதனை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். ஆவியால் நிரம்பிய ஒருவரின் குரல் கூட உங்களுக்குள் இருக்கும் ஆவியை பற்றி எழச் செய்யக்கூடும். அதனால்தான் உறவுகள் மிக்ஸை
உங்களை நீங்களே கேளுங்கள். நீங்கள் யாருடன் தொடர்பில் இருக்கிறீர்கள்? நாளெங்கும் திரைப்படங்களை பற்றியே பேசிக் கொண்டிருக்கும் மக்களோடு நேரம் செலவிட்டால் உங்கள் மனமும் திரைப்படங்களால் நிரம்பிவிடும். உலகப் பொருள்களை பற்றியே பேசிக் கொண்டிருக்கும் மக்களோடு இருந்தால் உங்கள் உள்ளார்ந்த வாழ்க்கையும் உலகமயமாகிவிடும். என் அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும் இதை புரிந்து கொள்ளுங்கள். எலிசபெத்து அருள்மிகு கன்னிமரியாளின் வாழ்த்தை கேட்டபோது அவள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டாள். அவளுடைய கற்பத்தில் இருந்த யோவான் ஸ்நானகரும் மகிழ்ச்சியால் துள்ளினான். ஒருவர் வெளியில் பரிசுத்த ஆவியால் நிரம்பினார். கற்பத்திற்குள் இருந்த குழந்தையும் அதே ஆவியால் நிரம்பியது. அந்த குழந்தை நேரடியாக எதையும் கேட்கவில்லை. வாழ்த்தை கேட்டது தாய்தான். ஆனால் தாய் ஆவியால் நிரம்பிய போது குழந்தையும் அதே ஆவியால் தொடப்பட்டது. இது அதிசயம் அல்லவா? இவை அனைத்தும் எதிலிருந்து ஆரம்பமானது? ஒரு வாழ்த்திலிருந்து. அல்லேலூயா. பேசப்பட்ட ஒரு வார்த்தையின் மூலம் பாய்ந்த அபிஷேகம் அந்த முழு வீட்டையும் பரிசுத்த ஆவியால் நிரப்பியது. இதனை பாருங்கள். எங்கள் வீடுகளுக்குள் யார் வர வேண்டும்? யாருடன் நெருக்கமான உறவுகளை வைத்திருக்க வேண்டும்? நான் இதை யாரையும் நிராகரிக்கவோ அல்லது யாரிடமும் வெறுப்பு கொள்ளவோ சொல்லவில்லை. ஆனால் இந்த விஷயத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாம் தொடர்ந்து யாருடன் நேரம் செலவிடுகிறோம்? உங்கள் ஆவிக்குரிய கூட்டுறவு யாருடன் இருக்கிறது? நீங்கள் யாரை கவனிக்கிறீர்கள்? யாருடைய வார்த்தைகளை கேட்கிறீர்கள்? யாரோடு உரையாடுகிறீர்கள்? யாருடன் அதிக நேரம் செலவிடுகிறீர்கள்? உங்கள் நெருக்கமான உறவுகளும் உரையாடல்களும் உங்களை தொடர்ந்து தீமையின் பக்கம் இழுத்துச் செல்கிறதானால், உங்கள் தொலைபேசி உரையாடல்களும் உறவுகளும் அதே திசையில் நகர்ந்து கொண்டிருந்தால் இறுதியில் நீங்கள் வீழ்ச்சிக்குள்ளாகி விடுவீர்கள். ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய குரலை கேட்டு வந்தால், தீர்க்க தரிசன குரல்களுக்கு செவி கொடுத்து வந்தால், ஆவியால் நிரம்பியவர்களின் வார்த்தைகளை கேட்டு வந்தால், பரிசுத்த ஆவியின் தெய்வீக பிரசன்னம் உங்களுக்குள் வல்லமையோடு பற்றியெழத் தொடங்கும். மரியாளின் வாழ்த்து சத்தம் கேட்டபோது எலிசபெத்து பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டாள். அதற்கு பிறகு என்ன நடந்தது? அவள் உரத்த சத்தத்தோடு அறிவித்தாள். மரியாளின் வாழ்த்தை அவள் கேட்டபோது குழந்தை அவள் கற்பத்தில் துள்ளியது. எலிசபெத்து பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தத்தோடு கூவினாள், பெண்களுக்குள் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், உமது கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. குடன் கண்டுபிடிக்கவும் எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லவும் பிசாசு மட்டும் போதும். தென்னாப்பிரிக்காவில் ஒருவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றால் இந்தியாவில் இருக்கும் ஒரு கிறிஸ்தவர் பொதுவாக அவரை பார்த்து பொறாமைப்பட மாட்டார். ஆனால் நம் அருகில் அமர்ந்திருக்கும் ஒருவர் சிறிது முன்னேறினாலே நமக்குள் பொறாமை எழுகிறது. அந்த மனிதரை பற்றி நன்மையாக பேசுவதற்கு நமக்கு பரிசுத்த ஆவி தேவை. பிரபலமான குருக்கள் அல்லது அறியப்பட்டவர்களை பற்றி நன்றாக பேசுவதற்கு பெரிதாக ஆவி தேவைப்படாது. ஆனால் உங்கள் அருகில் அமர்ந்து ஜெபிக்கிற மனிதரை பற்றி நன்றாக பேசுவதற்கு பரிசுத்த ஆவி தேவை. இந்த பெண் யார்? அவள் அவளுடைய உறவினர், அவளுடைய சொந்த உறவுக்காரி. இருப்பினும் அவள் இரட்சகரின் தாயாக இருக்க போகிறாள். அவளுடன் ஒப்பிடும்போது எலிசபெத்தின் பங்கு சிறியதாக இருந்தது. அவள் முன்னோடியை மட்டும் பிறப்பிக்கிறாள். ஆனால் மற்றவள் தன் கற்பத்தில் இரட்சகரையே சுமந்து கொண்டிருக்கிறாள். தலைமுறைகள் முழுவதும், ஒரு ஜாதி முழுவதும் இரட்சகருக்காக காத்திருந்தது. இப்போது ஒரு ஏழை இளம் பெண், சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவள், பெருமை மிக்க பின்னணி எதுவுமில்லாதவள் வீட்டின் முற்றத்தில் நின்று கொண்டிருக்கிறாள். அவளோட கர்ப்பத்தில் இரட்சகர் இருக்கிறார். அவளை நோக்கி என் ஆண்டவரின் தாய் என்று சொல்லுவதற்கு பரிசுத்த ஆவி தேவை. ஆவி இல்லாமல் அது சாத்தியமில்லை. நீங்கள் மற்றவர்களுக்குள் இருக்கும் நன்மையை பார்க்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் உங்களுக்கு பரிசுத்த ஆவி தேவை. மற்றவர்களின் நன்மையில் மகிழ்ச்சி அடைய விரும்புகிறீர்களா? அப்படியானால் உங்களுக்கு பரிசுத்த ஆவி தேவை. இல்லையெனில் அது சாத்தியமில்லை. ஆவி இல்லாமல் என்ன நடக்கிறது? நாம் சமூக வலைதளங்களில் விமர்சிக்க தொடங்குகிறோம். எதிர்மறையான கருத்துக்களை எழுதுகிறோம். மற்றவர்களை கீழே இழுக்க தொடங்குகிறோம். எங்கு நன்மை மலர்ந்தாலும் அதை பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கள் நோக்கம் நமது சொந்த வளர்ச்சி மட்டுமாக இருக்கக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சியாக இருக்க வேண்டும். ஆவியால் நிரம்பியவர்கள் என்று கூறிக்கொள்ளும் பலர் உண்மையில் தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சியை விட தங்களுடைய வளர்ச்சியை பற்றியே அதிகமாக கவலைப்படுகிறார்கள். வால்ட் உண்மையாகவே தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சியில் இருந்தால் ஒருவர் அபிஷேகத்தை பெறும்போது நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள்.
நீங்கள் சொல்வீர்கள் அல்லேலூயா, அவர்களுக்காக ஜெபிப்பீர்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏதேனும் ஒரு ஜெபக்குழு வளர்ந்து கொண்டிருந்தால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏதேனும் இடத்தில் மக்கள் ஒன்று கூடி ஜெபித்து கொண்டிருந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். இங்க வரப்பினம் என்று நினைத்து கப்பட மாட்டீர்கள். எல்லோரும் ஒரே இடத்திற்கே வந்துவிட்டால் அவர்கள் வேறு எங்கே செல்வார்கள்? மக்கள் பல இடங்களுக்கு சென்று ஜெபிப்பது நல்லது. ஆகையால் இவ்வாறான காரியங்களால் சுமையடைய வேண்டாம். நான் சொல்ல விரும்புவது இதுதான். மற்றவர்களுக்குள் வெளிப்படும் நன்மையில் உண்மையாக மகிழ்ச்சி அடைவதற்கு பரிசுத்த ஆவி அவசியம். சுருக்கமாக சொல்வதானால், மற்றொருவருக்குள் ஆவியின் நெருப்பை பற்ற வைக்க பரிசுத்த ஆவி தேவை. மற்றவர்களை பற்றி நன்மையாக பேச பரிசுத்த ஆவி தேவை. 10வது அம்சம் அப்போஸ்தலர் செயல்கள் 1:8 இல் எழுதப்பட்டுள்ளது. ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் வல்லமை பெறுவீர்கள். வல்லமை பெறுவதற்கு பரிசுத்த ஆவி அவசியம். நீங்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருப்பதற்கு பரிசுத்த ஆவி தேவை. அதற்கு பிறகு அப்போஸ்தலர் செயல்கள் 4:8 இல் பேதுருவும் யோவானும் எருசலேமின் அதிகாரிகளால் பிடிக்கப்பட்டார்கள். அவர்கள் முன் நிறுத்தப்பட்டு கேட்கப்பட்டது, நீங்கள் இதை எந்த வல்லமையினாலோ அல்லது எந்த நாமத்திலோ செய்தீர்கள்? அந்த முடவனை எந்த அதிகாரத்தினால் குணமாக்கினீர்கள்? அப்போஸ்தலர் செயல்கள் 4:8 இவ்வாறு சொல்கிறது. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு அவர்களிடம் பேசினான். பின்னர் பேதுரு அறிவிக்கிறான், இரட்சிப்பு வேறு யாராலும் இல்லை. நீங்கள் தள்ளிவிட்ட கல் மூலக்கல்லாயிற்று. அந்த கல் இயேசு. வானத்தின் கீழ் மனுஷருக்கு கொடுக்கப்பட்ட வேறு எந்த நாமத்தினாலும் நாம் இரட்சிக்கப்பட முடியாது. இதனை கவனமாக பாருங்கள். பேதுரு இந்த வார்த்தைகளை பேசியது அவன் பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருந்தபோது. இதனை புரிந்து கொள்ளுங்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட சுவிசேஷத்தின் சத்தியத்தை தைரியமாக அறிவிக்க விரும்பினால், தேவனுடைய ராஜ்யத்தின் சத்தியத்தை யாரின் முன்னிலையிலும் வெளிப்படுத்த விரும்பினால் உங்களுக்கு பரிசுத்த ஆவி தேவை. அதனால தான் பேதுரு அச்சமின்றி பேசத் தொடங்கினான். அப்படி பேசுவதற்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை அவசியம். லூக்கா 12:12 எழுதப்பட்டுள்ளது போல், உங்களை ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் முன்பாக அழைத்துச் செல்லும் போது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என்று கவலைப்படாதீர்கள். ஏனெனில் அந்த நேரத்தில் என்ன பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவி உங்களுக்கு போதிப்பார். தேவனுடைய சித்தத்தின்படி பேசுவதற்கு சரியான நேரத்தில் சரியான வார்த்தையை சொல்லுவதற்கு பரிசுத்த ஆவி தேவை. இதனை நீங்கள் ஆழமாக தியானிக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் தேவன் விரும்புவதைப் போல பேச விரும்பினால் பரிசுத்த ஆவி மிகவும் அவசியம். இங்கே இன்னும் பலவற்றை விளக்க முடியும். ஆனால் இப்பொழுது முன்னேறுவோம். அதற்கு பிறகு அதே அதிகாரத்தில் அப்போஸ்தலர் செயல்கள் 4:13 நாம் வாசிக்கிறோம். அவர்கள் பேதுருவினதும் யோவானினதும் தைரியத்தை கண்டார்கள். நீங்கள் தைரியம். ஒருவரின் முன்னிலையில் அசாதாரண தைரியத்துடன் நிற்க விரும்பினால் உங்களுக்கு பரிசுத்த ஆவி தேவை. அவர்கள் இன்னும் என்ன கண்டார்கள்? இந்த மனிதர்கள் கல்வி அறிவில்லாதவர்கள், சாதாரணமானவர்கள் என்று உணர்ந்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இவர்கள் மீனவர்கள், சாதாரண மனிதர்கள். ஆனால் அவர்களிடம் கேள்வி கேட்டவர்கள் யார்? வேதரிங்கள், உயர்கல்வி பெற்ற தலைவர்கள். இந்த சாதாரண மனிதர்கள் முறையான கல்வி கற்காதவர்கள் அந்த நாட்டின் மிக உயர்ந்த கல்வி அறிவு பெற்றவர்களின் முன்னிலையில் நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் அதிகாரிகள் அவர்களுடைய வார்த்தைகளில் வெளிப்பட்ட ஞானத்தை பார்த்தபோது ஆச்சரியத்துடன் கூறினார்கள், இவர்கள் கல்வி அறிவில்லாதவர்கள் அல்லவா? இவர்கள் வெறும் மீனவர்கள் அல்லவா? இதனை புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவிக்குள் இருக்கும் வல்லமை கல்வியறிவில்லாத ஒருவரை கூட கல்வியறிவு பெற்றவர்களின் முன்னிலையில் நிறுத்தி தெய்வீக ஞானத்தால் அவர்களை வியக்கச் செய்யும். பின்னர் அப்போஸ்தலர் செயல்கள் 6ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவானை பற்றி வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்திலிருந்து, ஸ்தேவான் கிருபையாலும் வல்லமையாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள் பெரிய அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்தான். 10ஆம் வசனம் சொல்கிறது, அவன் பேசிய ஞானத்தையும் ஆவியையும் அவர்கள் எதிர்த்து நிற்க முடியவில்லை.
அவன் வெறும் இளைஞன்தான், இருப்பினும் அவன் வார்த்தைகளில் வெளிப்பட்ட ஞானத்தையும் வல்லமையையும் யாராலும் எதிர்க்க முடியவில்லை. இப்படியாக இருக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு பரிசுத்த ஆவி தேவை. பேசும் திறன், தைரியம், ஞானம், இவை அனைத்தும் பரிசுத்த ஆவியின் செயல்கள். இப்பொழுது 13வது அம்சம், அப்போஸ்தலர் செயல்கள் 4ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர்கள் அதிகாரிகளிடமிருந்து விடுவிக்கப்பட்ட பின் தங்கள் சமூகத்தினரிடம் திரும்பி நடந்த அனைத்தையும் தெரிவித்தார்கள். அப்பொழுது விசுவாசிகள் அனைவரும் ஒரு மனதுடன் கூடி தேவனை நோக்கி ஜெபிக்கத் தொடங்கினார்கள். அவர்கள் இவ்வாறு ஜெபித்தார்கள். அப்போஸ்தலர் செயல்கள் 4:30, உமது கையை நீட்டி சுகமாக்கும், உமது பரிசுத்த சேவகராகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அதிசயங்களும் நடைபெறட்டும். உமது ஊழியக்காரர்களுக்கு உமது வார்த்தையை முழு தைரியத்துடன் அறிவிக்க கிருபை தாரும். அதுக்கு பிறகு என்ன நடந்தது? அவர்கள் ஜெபித்து முடித்த போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தேவனுடைய வார்த்தையை தைரியத்துடன் அறிவிக்க தொடங்கினார்கள். 3 காரியங்கள் நடந்தன. முதல், அந்த இடம் அசைந்தது. 2வது, அவர்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். 3வது, தைரியத்துடன் வார்த்தையை அறிவித்தார்கள். அந்த இடம் அசைந்தது. நீங்கள் நிற்கும் நிலம் கூட அசைந்து போகும். உங்கள் காலடியில் இருக்கும் பூமி குலுங்கும். அந்த இடத்தில் செயல்படும் எதிர்ப்பு சக்திகளின் கோட்டைகள் நடுங்கும். இருளின் சக்திகள் அதிர்ந்து போகும். அப்போஸ்தலர் செயல்கள் 16ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்தது? சிறைக்கூடத்தின் அஸ்திவாரங்கள் குலுங்கின. அதற்கு பிறகு அவர்களுக்கு வார்த்தையை அறிவிக்கும் தைரியம் கிடைத்தது. ஒருவருக்கு வார்த்தையை பேசும் தைரியம் இல்லையெனில் அவர் பரிசுத்த ஆவிக்காக ஜெபிக்கட்டும். அப்போது யாருடைய முன்னிலையிலும் வார்த்தையை அறிவிக்கும் தைரியம் அவருக்கு கிடைக்கும். அடுத்த அம்சம், அப்போஸ்தலர் செயல்கள் 6:8. ஸ்தேவான் கிருபையாலும் வல்லமையாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள் பெரிய அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்தான். பரிசுத்த ஆவி ஒருவரை நிரப்பும் போது அதிசயங்களை செய்யும் கிருபை வழங்கப்படுகிறது. அடையாளங்களும் அற்புதங்களும் உங்கள் கைகளின் மூலம் நிகழத் தொடங்கும். அதற்கு பிறகு அப்போஸ்தலர் செயல்கள் 7:56. அவன் பரிசுத்த ஆவியால் நிரம்பி வானத்தை உற்று பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது புறத்தில் நின்ற இயேசுவையும் கண்டான். அவன் சொன்னான், இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது புறத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். கல்லெறிந்து கொல்லப்படவிருந்த நிலையிலும் இரத்த சாட்சித்தனத்தை எதிர்கொண்ட போதும் ஸ்தேவான் மிகுந்த தைரியத்தை வெளிப்படுத்தினான். ஏனெனில் அவன் பரிசுத்த ஆவியால் நிரம்பியிருந்தான். இப்போது இங்கேயே நிறுத்துவோம். இன்னும் பல இருக்கின்றன. ஆனால் மீதியை உங்கள் தியானத்திற்கும் ஜெபத்திற்கும் விட்டு வைக்கிறேன். பரிசுத்த ஆவி வரும்போது இவை அனைத்தும் நிகழத் தொடங்குகின்றன. முதல், ஆவி உங்களை இயக்குவார். 2வது, நீங்கள் சிங்கத்தை பிளந்து போடுவீர்கள், அதாவது எதிரியின் வல்லமையை ஜெயிப்பீர்கள். 3வது, நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்வீர்கள். 4வது, உங்கள் சங்கிலிகள் உடைக்கப்படும். 5வது, தேவனுடைய ராஜ்யத்தின் கனவுகள் உங்கள் மூலம் நிறைவேறத் தொடங்கும். 6வது, தேவனுடைய ஆவி உங்களுக்கு ஜீவனை அளிப்பார். 7வது, நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவீர்கள், சொப்பனங்கள் காண்பீர்கள், தரிசனங்கள் பெறுவீர்கள். 8வது, பரிசுத்த ஆவி வரும்போது அசாத்தியமாக தோன்றியவைகள் கூட சாத்தியமாகும். பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தில் உங்கள் ஆவி பற்றி எழும். மற்றவர்களை பற்றி நன்மையாக பேசும் மனிதர்களாக நீங்கள் மாறுவீர்கள். பரிசுத்த ஆவி உங்களுக்கு தைரியத்தை அளிப்பார், ஞானத்தை அளிப்பார், பேசும் கிருபையை அளிப்பார். அவர் உங்களுக்கு வார்த்தையை அறிவிக்கும் தைரியத்தையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்யும் வல்லமையையும் பரிசுத்த வாழ்க்கை வாழும் சக்தியையும் அளிப்பார். என் அன்பான பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நான் உங்களை எல்லாம் முழு இருதயத்தோடு ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஆராதனையின் நேரத்திற்குள் நுழைகிறோம். இந்த ஆராதனையில் பரிசுத்த ஆவியின் புதிய பொழிவிற்காக ஆழ்ந்த இயக்கத்தோடு வருவோம். இன்று நாம் பல வேத வசனங்களை தியானித்தோம். இந்த வசனங்களை மீண்டும் மீண்டும் வாசியுங்கள். எங்களுக்குள் ஆவியின் மகத்தான நிறைவு உண்டாகட்டும். பரிசுத்த ஆவி நமக்குள் வாசமாயிருக்கிறார். ஞான ஸ்நானத்தினாலும் உறுதிப்படுத்தலின் திருச்சடங்கினாலும் நாம் பெற்ற பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள் பிரகாசமாக ஒளிரட்டும். அவர் நமக்குள் பற்றி எழுந்து பரவட்டும். அவர் நம்மை நிரப்பி வல்லமையான அபிஷேகமாக வெளிப்படட்டும். அந்த அனுபவத்தை உண்மையாக அறிந்து புரிந்து கொள்ளும் கிருபையை நாம் பெறுவோமாக. பரிசுத்த ஆவியின் புது பனித்துளி நம்மேல் தங்கியிருக்கட்டும்.